மாணவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். என் மனைவிதான் எனக்கு மந்திரின்னு சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். ஏன், நல்ல விஷயந்தானே. மந்திரிங்கிறது ஒரு சிறப்பான கௌரவமான சொல்லுதானே அப்படின்னு எதிரில் இருந்தவர் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னான், போங்க, அப்படின்னா மகாராணி யார் உனக்கு அப்படின்னு சொல்லி என் மனைவி அனுதினமும் என்கிட்ட வம்பு பண்ணுறா அப்படின்னு அந்த நபர் சொன்னாருங்களா. மனைவி அடக்க 1000 வழிகள்னு புத்தகம் வேறு எழுதி தொலைச்சிட்டேன். ஓ, இப்படியெல்லாம் கூட புத்தகம் எழுதுவியா, என்னை அப்படித்தான் அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்கியான்னு சொல்லி என் அனுதினமும் என் மனைவி என்னை அடிக்கிறான்னு நொந்து போனார்களாம். கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் அடிக்கும்னு சோசிகாரன் சொன்னது சரியாக போச்சுன்னாராம். அப்படி என்ன சோசிகாரர் சரியாக சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த நபர் கேட்டாருங்களா. உடனே யோகங்கிறது என் மனைவி பேர் தாங்க அப்படின்னு அந்த நபர் சொன்னாருங்களா. இப்படியெல்லாம் வாழ்வியில் நகைச்சுவை ஏற்படும். ஏண்டா சோகமாக இருக்க அப்படின்னு ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கேட்க அவன் சொன்னான்களா, நான் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற அங்கே இருக்கிற அழகான நர்ஸுகளெல்லாம் சிஸ்டருங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பார்த்திங்களா, இப்படியெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் அழகான பெண்களை சிஸ்டர்னு சொன்னாவே சோகம் அவங்களுக்கு வந்துருங்க. சரி, உன் மனைவி ஏண்டா உங்கள் வீட்டு வேலைக்காரனை பலார்னு அரைஞ்சா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். உடனே அவன் சொன்னாங்களா, என் சட்டையை அவனுக்கு கொடுத்துருந்தா வேலைக்காரனுக்கு, அவன் என் சட்டையோடு போயிட்டான் போட்டுட்டு. அதை பார்த்தோன்னே என் மனைவிக்கு நான் நினப்பு வந்துருச்சு, அதான் என்னைய அடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவளை பலார்னு அவனை அரைஞ்சிட்டாடா அப்படின்னு அந்த நபர் சொன்னாருங்களா. பார்த்தீங்களா, வாழ்வியல் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நகைச்சுவைகள் உருவாகுங்க. நாம் நல்லபடியாக அதை யோசித்து அந்த மாதிரி நகைச்சுவைகளை அனுபவித்து வாழலாங்க. வாழ்க்கை சிறப்பாகும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.